ஆயிரக்கணக்கில் தமிழ் கவிதைகளும் பாசுரங்கள் வந்தாலும் அந்த நால்வர் தமிழ் நற்றமிழ் என்பது எப்படி ஆகிறது? யார் அந்த நால்வர்? சமயக்குறவர்கள் சம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். சம்பந்தர் கொஞ்சுதமிழ் பாடினார், அது சத்புத்திர மார்க்கம். நாவுக்கரசர் கெஞ்சு தமிழில் பாடினார், அது தாச மார்க்கம். சுந்தரர் மிஞ்சு தமிழில் பாடினார், அது சகமார்க்கம். மாணிக்க வாசகரோ சீடரானபடியால் அது சன்மார்க்க மொழியில் பாடப்பட்டதாக கருதப்படுகிறது. ஆக சம்பந்தர் கையாண்ட தமிழ் கிரியை, நாவுக்கரசர் கையாண்ட தமிழ் சரியை, சுந்தரர் கையாண்ட தமிழ் யோகம், மாணிக்க வாசகர் கையாண்ட தமிழ் ஞான மார்க்கம். அடியார்கள் முக்தி பெற வழி செய்யும் தமிழ். எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும், எத்தனை நூல்கள் தமிழிலே வந்தாலும், நால்வர் தமிழ் என்றும் நற்றமிழே.